Hello friends, welcome to Fantasy Kuruthama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 109வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா தமிழ் தலைவாஸ் பஸ் பார்ட்னர் பேரிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்சை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ்கன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பையும் இன்னும் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மணி டிஃபரெண்ட் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வின்னிங்ஸ் வந்து ஒரு 5% வரைக்கும் தான் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற ஆப்ல 10ல இருந்து 15% வரையும் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டை போட்டு நிறைய மணி வின் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு நம்ம எக்ஸல் ஆப்ல. இதுல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னா நம்ம எக்ஸல் ஆப் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம்ல ப்ராப்பர் சான்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வீட்டுல வந்து பாத்துரும். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி அவர் தான் வந்து பிரைமரி ரைடிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காரு. ஹிமானுஸ் லெஃப்ட் ரைடர், சௌரப் வந்து ரைட் ரைடர் வந்து இருக்காரு. ரோனக் ரைட் கவர், அமீர் ஹுசைன் ரைட் கார்னர், ஆசிஸ் லெஃப்ட் கவர், நிதேஷ் குமார் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பாட்னா பேரிஸை பொறுத்த வரைக்கும் தேவ்நாத் பிரைமரி ரைடர் அவர் தான் வந்து ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், சந்தீப் ரைட் ரைடர். லாஸ்ட் மேட்ச் சந்தீப் வந்து பிளே பண்ண கிடையாது. நவதீப் அப்படிங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ டிஃபெண்டர் பிளேயர் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் சந்தீப் பிளே பண்றதுக்கான மோஸ்ட் ப்ராபபிலி வாய்ப்புகள் இருக்கு. இதுல சப்ஜூட் பிளேயரான சுதாகர் எல்லா மேட்ச்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காருங்க. டூ ஆர் டை மேட்ச் வருதா ஒரு முக்கியமான தருணத்துல சந்தீப் உள்ள இறக்கிறாங்க. பிளே பண்ணி எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு நீ வெளியே போயிரு, எனக்கு பாயிண்ட் எங்க கம்மியாதோ அந்த இடத்துல மட்டும் நீ உள்ள வந்து எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சுதாகரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாட்னா பேரிஸ். அடுத்த ஆர்காம் ஷாக் லெஃப்ட் கவர், சுபம் சிண்டே ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் செவன்ஸ் வந்து பார்த்துட்டோம். ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி 100% ஒரு சேஃபான பிளேயர் அப்படின்னு வச்சீங்கன்னா மொயின் சஃபாகி மட்டும்தான். இந்த டீம்ல வேற எந்த பிளேயருமே நம்ம நிரந்தரமா வச்சுக்க முடியல. எல்லா பிளேயருமே சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா பிளேயர் உள்ள இருக்கிறாங்க, சப்ஜெக்ட் பிளேயருக்கு உள்ள கொண்டு வராங்க. ப்ராப்பர் செவன்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போறது கிடையாது, சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாசுக்கு எல்லா பிளேயர்ஸுமே ரிஸ்க் எடுத்து பிளே பண்றாங்கன்னா கிடையாது. திடீர்னு சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு போயிடுறாங்க. டைரக்ட் 7ல இருக்கவங்க மைனஸ்ல போயிடுறாங்க. இதுல மொயின் சஃபாகி மட்டும்தான் டைரக்ட் 7ல இருந்து தமிழ் தலைவாசுக்காக ஒன் மேனா போராடுறாரு அப்படின்னா இவரை மட்டும் தான் நம்ம சொல்லலாம். இப்போ நினைக்கிற மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டிஃபெண்டர்லாம் ரொம்பவே சொதப்படாங்கன்னு சொல்லணும். அவங்களாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு, கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அதுல ஒரே ஒருத்தர் சிங்கிள் மேன் மொயின் சஃபாகி வந்து போராடி ஒரு யூஸ்மே இல்லை தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல சேஃபா ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ண தமிழ் தலைவாசு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மொயின் சஃபாகி மட்டும் தான். மினிமம் 8 டச் பாயிண்ட்ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா 8 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத மொயின் சஃபாகி நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் யாராச்சும் ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமானுஸ் லெஃப்ட் ரைட் பொசிஷன்ல இருக்காரு. இவற்றிருந்து நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இவரை பொறுத்த ஆல்ரவுண்டர் டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. ஸோ பிளேயர்ஸ் இல்லைன்னா டேக்கல்லையும் ஈடுபட்டுருவாரு. ஒரு டேக்கல் அதாவது ஒரு 4 போனஸ் டச் பாயிண்ட் ஒரு டேக்கல் எடுத்துட்டாலே மினிமம் ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ கிடைக்குமா பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத இவருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் சௌரப் 3 டச் பாயிண்ட், ஸோ ஒரு போனஸ் பாயிண்ட் 1 எல்லாம் சேர்த்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல
நம்பிக்கையா ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ணி வச்சீங்கன்னா மொயின் சஃபாய்க்கு மட்டும் தான். மற்ற ரெண்டு பிளேயருமே ரிஸ்கான ஆப்ஷன் தான் இருப்பாங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது நீங்க அவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணிக்கலாம். 100% சேஃபான பிளேயர்னா மொயின் சஃபாய்க்கு ஒருத்தர் மட்டும்தான். இதுல ரெண்டு ரைடர் லெஃப்ட் ரைடர், ஒரே ஒரு ரைட் ரைடர் மட்டும்தான். லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல தான் போவாங்க. அதுல சுபம் சிண்டே இருந்து நம்ம 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல மொயின் சஃபாய்க்கு மட்டும்தான் கொஞ்சம் இதா இருப்பாரு. மற்ற பேர் டக்குனு அவுட் ஆகிறதுனால தாராளமா சுபம் சிண்டே எடுத்து 3ங்கிறது 4 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆவரேஜா 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுபம் சிண்டே ஹெல்ப் பண்ற வயசுல ஆர்கம் ஷாக் தான் வந்து இருப்பாரு. ஸோ ஆர்கம் ஷாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத அவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு ரைட் ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரைடிங் போறாரு. அந்த 15+ ரைடிங்கும் லெஃப்ட் கார்னர்ல அந்த ரைடிங் போவார். இந்த 15மே பாயிண்ட் எடுக்கணும் மைண்ட்ல வந்து அவர் பிளே பண்ண மாட்டாரு. சும்மா ஜஸ்ட் ஆஃப் சைஸ்ல யாரும் இல்ல அப்படிங்கிறத பிளே பண்ணி வைக்கலாம். இல்ல டூ ஆர் டைக்கு அந்த ஆஃப் சைஸ்ல போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேட்டு இருந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். 2ங்கிறது 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கேயத்துக்கிட்ட. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ ஆர் டைக்கு இன்கேஸ் சோர போயிட்டாரு அப்படின்னா அதுவும் அங்கே சைடு தான் போவாரு. சோ அப்படி இருக்கும்போது அங்கே 2ங்கிறது 3 கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு. தீபக்ங்கிறது நம்ம 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா பைரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல தேவ்நாக் பிரைமர் ரைடர், அயன் செகண்ட் ரைடர். இதுல சந்தீப் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் வந்து ரைட் ரைடரா இருக்காரு. அடுத்ததான் சுதாகர் எல்லா மேட்சுமே பிளே பண்றாரு. சப்ஜெக்ட் பிளேயரா வெளியே தான் இருக்காரு, இருந்தாலும் உள்ள வராரு. இதுல பாட்னா பைரேட்ஸ்ல இருந்து இந்த ரைடர் 3 பேருமே பிக் பண்ற அப்படின்னு வச்சீங்கன்னா சந்தீபை தூக்கிட்டு அதாவது சுதாகர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கிராண்ட் லீக்ல ஒரு டீம்லயாவது சுதாகர் ட்ரை பண்ணி பாருங்க. 3ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படியே எடுத்துறாரு. ஏதாச்சும் ஒரு பிளேயர் உங்களுக்கு வந்து ரிஸ்கா ரொம்ப ரிஸ்கா தெரிஞ்சு இவர் எடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிளேயரை தூக்கிட்டு அந்த இடத்துல சுதாகரை வந்து ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா சுகார் எல்லா மேட்சுமே சப்ஜெக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. டூவாடைக்கு அவரை தான் அனுப்புறாங்க. டூவாடை ரொம்ப முக்கியமா தரணும். நீ ரைடிங் பாட்டு அனுப்பிச்சுட்டுறாங்க. 3 ரைடிங் போறாரு அப்படின்னா 2 ரைடிங் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துடுறாரு. 2லயுமே ஒரு பாயிண்ட் எடுக்க முடியாது. எடுத்தா 2 அல்லது 3 இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வர்றாரு. 2லயுமே 2 ரன் எடுத்தா 4 பாயிண்ட் ஆச்சு. 3 எடுத்தா 6 பாயிண்ட் ஈஸியா மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒர்த்தபிளான குவாலிட்டியான பிளேயரை ஏன் டைரக்ட் 7ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இருந்தாலும் சப்ஜெக்ட் பிளேயரை கண்டிப்பா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. 3ல இருந்து ஒரு ரைடிங் போயிடுறாரு. அதுல 2 ரைடிங் சக்சஸ்ஃபுல் ரைடிங்கா வந்து முடிஞ்சிருது சுதாகரை பொறுத்த வரைக்கும். ஸோ சுதாகர் ஒரு கீ பிளேயரா வந்து இருப்பாரு. நீங்க கிராண்ட் ரிஸ்கா ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா சுதாகருக்கு ஒரு வாட்ச் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல தேவ்நாக் பிரைமர் ரைடர் ஒரு 20+ ரைடிங் போவாரு. அயன் செகண்ட் ரைடர் ஒரு 20+ ரைடிங் வந்து போவாங்க. இந்த 2 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தேவ்நாக் நம்ம ஒரு 8ல இருந்து ஒரு 9 டச் பாயிண்ட், அயன் இருந்து நம்ம ஒரு 7ல இருந்து ஒரு 8+ டச் பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் அயன் கொஞ்சம் இது பண்ணாரு. ஆனா பட் 50+ பார்ட்டிசிபேட் மேலதான் கொண்டு வந்துட்டாரு. தேவ்நாக் மூக்குல லைட்டா ஸ்கிராச்சஸ் இருந்துச்சு. அதுவும் பிளாஸ்டிக் ஒட்டிட்டு வந்து பிளே பண்ணிட்டாரு. அவர் இன்ஜுரி இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஜுரி கிடையாது, நான் வந்து பிளே பண்ணுவேன்னு அந்த இடத்துல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ இந்த மேட்சும் அயன் அண்ட் தேவ்நாக் 2 பேருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ இப்ப ஆல் சேஷியா சப்ஜெக்ட் பிளேயரா சேர்த்து, அதாவது இந்த மாதிரி சந்தீப் இல்ல அப்படின்னு நீங்க பிளேயர் இல்லைன்னா அவரை விட்டுருங்க. அடுத்த சுதாகர், தேவ்நாக், அயன். ஸோ அப்படி சந்தீப் இல்ல அப்படின்னா சுதாகர் லெஃப்ட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், கிட்டத்தட்ட 2 லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் போவாங்க. அமீர் நம்ம ஒரு 2 தான் எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அமீர் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இன்கேஸ் அமீர் அவுட் ஆயிட்டு போயிட்டார் அப்படின்னா அதுல ரோனக் கிட்ட வந்து நமக்கு ஒரு 1 அல்லது 2 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அமீர் உங்களுக்கு தேவையில்லை நினைச்சீங்க அப்படின்னா ஆசிஸை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஆசிஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மேன டேக்கர் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். டேக்கர்ஸ்ல சிங்கிள் மேனா ஈடுபடுவார். பிளேயர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சிங்கிள் மேனா போய் பிடிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதுல ஒரு 5 முறை சிங்கிள் ஏற்படுறாருன்னா 2 முறை அவரு சூப்பர் டேக்கர்ஸ் வந்து கிடைச்சிடும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எடுத்துடுறாரு. ஆப்ஷன் இல்லைனாலும் சிங்கிள் எடுப்பேங்கிற மாதிரி வந்து எடுத்துடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆசிஸ் நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரைடர் பிரைமரி ரைடர்ஸ், ஒருவேளை சந்தீப் இருந்தாருன்னா 2 ரைடர் கிட்டத்தட்ட ஒரு 30+ ரைடிங் வந்து பாத்தீங்கன்னா நித்தேஷ்குமார் பக்கம் வந்து இருக்கும். ஸோ நித்தேஷ்குமார் வந்து நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் வந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ரைட் ரைடர் யாருமே இல்ல, ஒரே ஒரு ரைட் ரைடர் அப்படிதான் தேவநாக் மட்டும் தான் இருக்காருன்னா 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர் அப்படிங்கிறத நித்தேஷ்குமார் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும்.
எல்லாருமே நிதிஷ்குமார் தான் 100% ட்ரை பண்ணி அவருக்கு தான் கேப்டன் எது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்றாங்க. நீங்க ஒரு ஆல் சைஸை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் தாராளமா வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ரெண்டு டீமுக்கு எந்தெந்த பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ சும்மா லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சும்மா லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மொயின் சஃபாகி 1, அமீர் ஹுசைன் 2, ரோனக் அல்லது ஆசிஸ் 2 பேர்ல எனி பிளேயர் நீங்க தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு நிதிஷ்குமார் தான் வேணும்னு வச்சீங்கன்னா நிதிஷ்குமாரை தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது பேட்னா பேடேஸை பொறுத்த வரைக்கும் தேவனாக் 1, அயன் 2, ஸ்விம் சிண்டே 3, அங்கித் 4, ஆர்கம் ஷாக் 5. ஸோ இப்படி இந்த 5 பிளேயர்ஸுமே சுமாலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாங்க. இது நீங்க அதாவது ஒன் சைடா தான் போயாடும். தமிழ் திலவாசோட ஃபார்ம் வச்சு நீங்க ஒன் சைடா தான் போயாடும். இப்போ இந்த 5 பேரை ட்ரை பண்ணிட்டு 2 பிளேயரை நீங்க தமிழ் திலவாசம் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மொயின் சஃபாகி, அமீர் ஹுசைன் இந்த 2 பிளேயருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து பேட்டா பேடேஸ் வந்து 4 பிளேயர் தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கித், சுபம் சிண்டே, தேவனாக், அயன் இந்த 4 பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. அதர்வைஸ் நிதிஷ்குமார், மொயின் சஃபாகி, அமீர் ஹுசைன் இந்த 3 பிளேயர்ஸ் வச்சு நீங்க சும்மா லீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல நிதிஷ்குமார் ஒபேட் பண்ணிட்டு ஆசிஸ், மொயின் சஃபாகி, ரோனக், அமீர் ஹுசைன் தேவையில்லைன்னா ஹிமானுஸ். ஸோ இந்த பிளேயர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அந்த 4 பிளேயர்ஸ் வந்து நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே பேட்னா பேடேஸை பொறுத்த வரைக்கும் தேவனாக் 1, அயன் 2, ஆர்கம் ஷாக் 3, சுபம் சிண்டே 4, அங்கித் 5. இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்கம் ஷாக் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தீபக் சிங்க 5வது பிளேயர் ட்ரை பண்ணி கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது சுபம் சிண்டே ஒரு கேப்டன் அல்லது வைஸ்கர் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. தேவநாத் ஒரு வைஸ்கர் ஆப்ஷன், அயன் ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அங்கித்துக்கு ஒரு கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆகம் ஷாக்கு ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தமிழ் திலவாசை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது மொயின் சஃபாகி வைஸ் கேப்டன்ஷனுக்கு ஒரு 100% சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் எனி ஒன் பிளேயர் ஸ்மால் லீக் என்னைய பொறுத்த வரைக்கும் சேஃபான பிளேயர் யாருமே கிடையாது தமிழ் திலவாசை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நிதிஷ்குமார் ஒரு வைஸ் கேப்டன், அமீர் ஹுசைன் ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்ப சுத்தமான பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல இந்த 2 டிஃபெண்டர் அதாவது கார்னர் பொசிஷன்ல இருக்க 2 பேருமே எனக்கு ஃபிளாப் ஆயிராம தோணுச்சுன்னா ரோனக்கு ஒரு வைஸ் ஆப்ஷனும் ஆசிஸ்க்கு வந்து நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வச்சுல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்த்துக்கணும். இப்போ ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீமை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்மால் லீக்கோட டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல அமீர் ஹுசைன், பாஸ்டாமி அண்ட் சுபம் சிண்டே, தீபக் சிங், ஆல்ரவுண்டர்ல மொயின் சஃபாகி, அங்கித், ரைடிங்ல அயன், தேவநாத். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒன் சைடா தான் அந்த பேருக்கு. பேட்னா பேடேஸ் வந்து 5 பிளேயரும் தமிழ் திலவாஸ் வந்து 2 பிளேயர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நாம வந்து போயிருக்கோம். இதுல உங்களுக்கு தமிழ் திலவாஸ்ல இருந்து உங்களுக்கு 3 பிளேயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமாருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல தீபக் சிங்க்கு பதிலா தீபக் சிங் ஒபேட் பண்ணிட்டு அதுல நிதிஷ்குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். இப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த டீம் தான் வந்து ஒரு சேஃபான டீமா வந்து இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா தேவனாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சுபம் சிண்டேக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்க வந்து அப்படியே சேஞ்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா சுபம் சிண்டேக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், மொயின் சஃபாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா சேம் தேவனாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், மொயின் சஃபாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம் நான் எல்லாமே சொல்ற மாதிரி தான் ஒரு டெமோ டீம் தான். அந்த டீம் அப்படியே ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சோம் தாராளமா சேஞ்சஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.